ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி ஹெல்தி, ஈஸி அண்ட் டேஸ்டி. நம்ம மோட்டோவே அதுதானே, ஹெல்த்தியாக ஆனால் ஈஸியாக செய்கிற மாதிரி. ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. இது வந்து அவசர உலகம். எல்லாரும் அவசரமாக வேலைக்கு போகிறோம், மல்டி டாஸ்கிங் பண்ணுறோம் எல்லாருமே. ஸோ ஈஸியாக இருக்கிற மாதிரி ரெசிபி தான் நான் எப்போதுமே சூஸ் பண்ணுறேன். இது வந்து ஹெல்தி, அதே சமயத்தில் ஈஸி. அது என்னன்னா முருங்கைக்கீரையை வச்சு தண்ணி சாறு செய்ய போகிறோம். முருங்கைக்கீரை தண்ணி சாறு இது வந்து ஒன் ஹோல் மீல்னே சொல்லலாம். இதில் வந்து ப்ரோட்டீனும் இருக்குது, மொரிங்காவில் வந்து அயன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இதை செஞ்சு நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு வெரி ஹெல்தி ஆல்சோ. இது ஸ்பீடாகவும் செஞ்சிடலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். ரைஸ் குக்கரில் வச்சுட்டு, ரைஸ் வைக்கும் போதே பாசிப்பருப்பு ஒரு கப்பு வந்து ரைஸ் குக்கரில் அதோடையே வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்க வேண்டியதுதான். ஸோ இது வந்து மொரிங்கா, பாசிப்பருப்பு, தேங்காய் பால் வச்சு தான் செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு இடையில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. இப்போ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி தண்ணி சாறு. தண்ணி சாருக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து முருங்கைக்கீரை தண்ணி சாறு செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சாப் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 3-4 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதில் நம்ம மிளகாத்தூளோ எதுவும் போட போகிறதில்ல. காரம் வந்து ஒன்லி பச்சை மிளகாவிலேருந்து வரும். இல்லை நான் வந்து எப்போதுமே கீரையெல்லாம் சமைக்கும்போது கொஞ்சம் பிளாக் பெப்பர் போடுவேன். ஸோ அது அப்புறம் நான் ரைஸ் வைக்கும்போதே பாசி பருப்பு ஒரு கப்பு வந்து ரைஸோடையே வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். அதில் வந்து சீரகம், பூண்டு 2, அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். நம்ம தாளிக்க போகிறதும் சும்மா சோம்பு மட்டும்தான் போட்டு தாளிக்க போகிறோம். இது வந்து ஃபாஸ்ட், ஈஸி, ஹெல்தி ரெசிபி. நம்மளோட மோட்டோவே எப்போதுமே ஹெல்தி, ஈஸி, ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடியது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இதிலே நமக்கு எல்லா நியூட்ரிஷனும் கிடச்சிரும். முருங்கைக்கீரை ஜென்ரலாக பொரியலாக பண்ணி சாப்பிடுவாங்க. ஆனால் பொரியல் பண்ணால் அதுக்கு வந்து அதுக்கு மெயின் ஏதாவது குழம்பு அந்த மாதிரி பண்ணணும், இல்லைன்னா ரசம் பண்ணணும். இது நீங்கள் வந்து தண்ணி சாறுன்னு வச்சிங்கன்னா இதையே வந்து மெயின் இதாக ஊற்றி சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம லாஸ்ட்டில் தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். இது வந்து இங்கே வந்து பாக்ஸில் கிடைக்கும். நான் பாக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ. ஸோ தேங்காய் பால் ஒரு பாக்ஸு, அவ்வளோதான். இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானோன்னே, பேன் சூடாயிடுச்சான்னு பார்த்துட்டு, சூடானோன்னே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னே அதில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு அது வெடித்தோன்னே அதிலே சின்ன வெங்காயம் 5-6 நறுக்குனது, 3 பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுடலாம். போட்டு போட்டுட்டு முருங்கைக்கீரையை போட்டுடலாம். ஸோ இதை வந்து ஒரு பெரட்டிட்டு ரொம்பலாம் வேகணும்னு இல்லை. ஒரு ப்ராவர்பே இருக்குது, வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்திக்கீரைன்னு. ரொம்ப வெந்துட்டால் முருங்கைக்கீரை கசப்பாயிரும், நல்லா இருக்காது. அதே மாதிரி அகத்திக்கீரை வந்து வேகலைன்னா சாப்பிட முடியாது, கசப்பாக நல்லா இருக்காது.
ஸோ இது ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ஃபாஸ்ட்டாக 2 பெரட்டிட்டு லைட்டாக வரதுனா போதும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு 1 நிமிஷம் கூட ஆகலை வதக்கிட்டு நம்ம இந்த பாசிப்பருப்பு கலவையை ஊற்றிட வேண்டியதான். இது வந்து இதில் ஒரு 1/2 கப்பு இல்லைன்னா 1 கப் தண்ணி ஊற்றி எவ்வளோ திக்னஸ் உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி சும்மா வரட்டும், அது வரைக்கும் மூடி வச்சுருவோம். அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் இதுக்கு, இந்த கிரேவி செய்கிறதுக்கு. இதோட நீங்கள் இது ரைஸில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதோட நீங்கள் வந்து தவு பொரிச்சு வச்சுட்டு சாப்பிடலாம், தவு ஃப்ரை பண்ணி மசாலா போட்டு, இல்லைன்னா நெத்திலி வறுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம், அதுவும் இல்லைன்னா அப்பளத்தோட சாப்பிட்லாம். ஒரு கொதி வரட்டும். பார்த்தீங்களா, கொதிச்சிக்கிட்டு இருக்கு. கொதிச்சோன்னே இப்போ பாருங்கள், நம்ம நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு கிளறிட்டு சிம் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 1/2 மூடி தேங்காயை அரைச்சி நீங்கள் பால் எடுத்துக்கோங்க. இதை ஊற்றி கிளறிட்டு சால்ட்டு போடுறேன், ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி பெப்பர், போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி எகெயின் சும்மா லைட்டாக கொதிக்க வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். இது ஒன்றுமே வேண்டாங்க, இதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஊறுகாய் வச்சுக்கிட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஊறுகாய், இஞ்சி புளி எல்லாமே இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இது வந்து எங்கள் வீட்டில் ஃபேவரட், என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் இது. அவ்வளோதான், லைட்டாக கொதி வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். தட்ஸ் ஆல், இட்ஸ் டன் நவ். முருங்கை கீரை தண்ணி சாறு இஸ் ரெடி நவ். இப்போ பாருங்கள், முருங்கா தண்ணி சாறு, தட் மீன்ஸ் முருங்கைக்கீரை தண்ணி சாறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ரைஸ் நான் ஏற்கனவே வச்சுட்டேன், அதோட இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க, வெரி வெரி நைஸ். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Until then, bye.